நீனா என்னம்மா விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம வீட்டான ரஞ்சினி அக்காக்குறாள, ஆமா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாளாண்டா. இவ்வளவு பெரிய பசங்களை வச்சுக்கலாம் இது தேவையாச்சு? பசங்க இருந்தா என்ன இப்போ? ஏய், சாதாரண விஷயம் ரீமேரேஜ் பண்றதுலாம் சாதாரணமா யாரும் பண்ணலன்றதுக்காகலாம் ஒரு காரியம் தப்பாவாது. எனக்கு ஒண்ணு புரியல, புருஷ செத்து போய் தவிக்கும் போது எட்டி கூட பார்க்காத இந்த ஊரு ஒரு துணையை தேடிக்கும் போது இப்படி குதிக்குது. நாங்களா பேசுறோம், ஊர் உலகமே பேசுது. நீங்க 2 பேர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஊர் உலகம் பேசுறது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. ஒரு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா தான் பிள்ளைங்களுக்கு தகப்பனோட நிழல் வேணும்ன்றதுக்காக தான். அதுக்குன்னு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அப்படி பேசுறவங்க யாரு? ராத்திரியானா பொண்டாட்டிய ஏண்டி அப்படின்னு கூப்பிடுறவங்க தானே. ஏண்டி அவ்வளோ பெரிய வளர்ந்த பிள்ளைங்களை வச்சு நீ கல்யாணம் பண்ணினா நாளை பின்ன கேள்வி கேட்காது அதுங்க. அந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த மனுஷி எப்படி 4 செவத்துக்குள்ள வாழ சொல்றீங்களா? இப்படி பேசுற வாய் தான் வந்து சோறு போட போதா? பிள்ளைங்க இருக்கிறப்ப இந்த ஆசைலாம் தேவையா? ஆசைதான், நல்லா நிம்மதியா வாழணும்ன்ற ஆசை, அவளை மதிக்கணும்ன்ற ஆசை, அவளுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கை வேணும்ன்ற ஆசை. ஒருத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவளோட தேவைக்காக மட்டும் இல்ல, அது அவளோட திமிரு. நீ யாருடா என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுன்ற திமிரு. தூக்கி போட்ட வாழ்க்கையை நினைச்சு அழாம இன்னொரு வாழ்க்கையை தேடும் போது ஊரே சேர்ந்து குறைக்குதுன்னா அவ ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அது எப்படி? பொண்டாட்டி செத்துட்டு புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தேவை, இதே பொம்பளை பண்ணிக்கிட்டா அது கேவலமா? Download ShareChat.